என்ன ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? இப்போ எங்க கூட்டிட்டு போற? போலீஸ்காரங்க தான் கூட்டு போறாங்க. ஏதோ சின்ன என்கொயரியா. என்ன என்கொயரி? கமிஷனரை பார்த்தா தான் தெரியும். மண்ணாங்கட்டி. சரி அதை விடு. ஹிந்தி டப்பிங் சீரியல் மாதிரி வீட்டு வாசல்ல வீரசிங்கமும் உங்க அப்பாவும் ஓடி பிடிச்சு விளையாண்டு இருந்தாங்களே, செம்ம காமெடி. அப்படியே கொன்னுடுவேன். எப்படிடா சின்ன பகவதி அம்மன் கோவில்ல பண்ண சத்தியத்தை பெரிய பகவதி அம்மன் கோவில்ல வாபஸ் வாங்க முடியும்? யாருக்கு தெரியும்? நீ பண்ண கூத்துல அந்த லூசு பைய வீரசிங்கம் எங்க அப்பா கைய வெட்ட வந்துட்டான். சரவணன் இருக்க பயமேன். அதான் உன் மாமா உள்ள வந்து காப்பாத்திட்டல. மாட்டி விட்டதே நீதான்டா. 6 மணிக்குள்ள வந்து என்ன தூக்கிட்டு போறேன்னு சவால் விட்டுருக்க. தூக்கிட்டோம்ல. அந்த லூசு வீரசிங்கத்துக்கிட்ட நான் உன்னை லவ் பண்றத வேற சொல்லிருக்கேன். அது ப்ராசஸ்ல இருக்கு, நடக்கும். டேய் ஃபாலோ பண்ணிரோம். இறங்க. வாங்க வாங்க. போங்க. ரைட்ல. வாங்க சரவணன். சார் என்ன எதுக்கு சார் கூட்டிட்டு வர சொன்னீங்க? நீங்க என்ன எவ்வளவு மிரட்டினாலும் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன். நீங்க என்ன என்கவுண்டர் பண்ணாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சார். ஸ்டாப். நாங்க எது கூட்டன்ற விஷயத்த சொல்லவே இல்ல. அதுக்குள்ள டென்ஷன் ஆன எப்படி? நாங்க என்ன கல்யாண மாலை நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கோம். வாங்க உள்ள போவோம். வாங்க. ப்ரொஜெக்ட் ஆன். நீங்க அப்படி போங்க சீக்கிரம். எஸ் சார். வாங்க. ஏய் நில்லு. தொடர்ந்து கேளு. ஓடாத. நோட் பண்ணுங்க. ஏய் நில்லு. நில்லுன்னு சொன்னா. ஏய் ஓடு. அவள வேணா கிட்ட வராதீங்க. சொன்னா கேளு. பெரிய பிரச்சனை இல்ல. நான் உன்னால தான் சொல்றேன். எவனால கிட்ட வந்தீங்க? சொன்னா கேளு. இவளோட கழுத்தை அறுத்துருவேன். போய்டா. அவடிச்சா தாங்க மாட்டடா. சொன்னா கேளுடா. அமைதி. வெயிட். உள்ள போ. டேய் நான் எவ்வளவோ சொன்னேன் அவங்கிட்ட, கேட்கல. அப்ப கொலைகேசா? இந்த குழந்தைங்க இன்னைக்கு உசுரோட இருக்காங்கன்னா அது காரணமே நீங்க தான். இந்த குழந்தைங்க போன பஸ்ல தான் தீவிரவாதிங்க குண்டு வைக்க பார்த்தானுங்க. அவங்கள நாங்க சேஸ் பண்ணி போகும்போது தான் உங்க கழுத்துல ஒருத்தன் கத்திய வச்சான். நீங்க பயப்படாம அவனை தூக்கி பந்தா. நீங்க பார், உங்களுக்கு என்னுடைய ஆக்சன். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட வரலாம். சார் வீரசிங்கம்னு ஒரு லூசு இவங்க டோட்டல் ஃபேமிலியை கடத்தி கொண்டு போய் வீட்ல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். டோன்ட் வரி, நீங்க ஒன்றும் போயிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. அது வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சோத்து மூட்டைகளா குட்ரா துப்பாக்கிய அவளை சுட்டு தள்ளிடுறேன். மேடம், இந்த குழந்தைங்கள உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க மூர்த்தி. தேங்க் யூ. இது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? இன்னொரு விஷயம் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா 3 மாசம் கழிச்சு சொல்றேன். நீ அங்க பாத்துக்க. டேய் சரி. எவன்டா அது? எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்து எவனுக்கு கல்யாணம் பண்ண பாக்குறது? அவனை கூப்பிடுறா, சுட்டு கொன்னுடுற. வீரசிங்க மாமனார் வந்திருக்காருன்னு சொல்லுப்போ. ஓ, நீங்க தான் அந்த வீரசிங்க மாமனாரா? ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? நான் அவரை காட்டுறேன். வாங்க. யோ, கதவை லாக் பண்ணீங்க. கோபக்கார மனுஷன் துப்பாக்கியோட வேற போயிருக்காரு. நம்ம பரம்பரையில நீங்க ஒருத்தர் தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம பிரிச்சு மேய்ச்சிட்டு வந்துட்டீங்க. எப்படி? மாமாதான் ஐயாவை அத்திருக்காங்களே. இருட்டு ரூம், சும்மா 10 பேர் மாத்தி மாத்தி. இத போட்டுக்க, வழி தெரியாம இருக்கும். இதுனா மாத்திரையாடா? அவன் தான் கும்முறான்னு தெரியுதுல்ல, குதிச்சு ஓடி வர வேண்டியதானே. ஏய் சுமாரா, எங்க அப்பா அடிச்சத போலீஸ் கை விளங்காம போ. பெரிய மனுஷனா நீங்கெல்லாம்? பெரிய மனுஷனாயா? நீங்க அடிச்ச கூத்துனால கடைசியில எங்க அண்ணன் குடும்பம் தப்பிச்சிருச்சு, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. எப்படிங்கிறியா? நாளைக்கு அந்த சரவணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி டிக்ளேர் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓம் பேரனுக்கு மாங்கல்ய தந்து தானே. யார பிடிக்கிறது? அப்படி கேளு, இருக்கவே இருக்கா ஜிக்னாசிரி. எவ்வளவு பத்தி வேணாலும் பேசு, அந்த பத்தி மட்டும் இங்க பேசாத. அந்த ஆட்டக்காரில இருந்து வேலைக்காரி வரைக்கும் வந்து ஆட்டாட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்காளுங்க. அதே ஆட்டக்காரிய வச்சு அந்த சரவண ஆட்டத்தை அடக்குறேன். அடக்கி தேன்மொழியை விட்டு அவன் மூஞ்சில எச்சிய கறி துப்ப வைக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். தாரம் கூட பையனை கூட்டிட்டு போ. அவன் எதுக்கு நான் கூட்டிட்டு நீ போகணும்? பணத்தை ஆட்டைய போட்டினா அப்ப நீ வா. என்னது? நீ வானே பணத்தை எடுத்துக்கிட்டு வா. மாமி டாடா. என்ன திறந்தே கிடக்கு? அடக்கி வாசி. ராஜாதுரை டீசென்ட் முக்கியம். ஓகே மாமா. நீ வீரசிங்கத்தோட ஒரே சன், நான் துபாய் ரிட்டன். நமக்குன்னு ஒரு மானம் இருக்கு, கௌரவம் இருக்கு. ஓகே மாமா. வந்தமா பணத்தை நீட்டி அடிச்சமா அப்படி போய்கிட்டே இருக்கணும். சூப்பர் மாமா. எக்காரத்தை கொண்டு நலிவிட கூடாது. நல்லா உட்காரு. கெத்தாரு. ஆளையே பார்க்கல, நாடி நரம்பெல்லாம் இருக்குது. ஏன்டா என்ன சொல்லிட்டு நீ பாக்குற? வர்றாளன்னு பார்த்தேன்டா. காவாலி பேல போய் கூட்டிட்டு வந்து பாரு.
டேய் ராஜதுரை கண்ட்ரோல் கண்ட்ரோல். டேய் அசிங்கப்படுத்தாத. என்ன பேனை எடுத்துக்கிட்டு இருக்கான்? ஏன் பேண்டையை அவுத்துறேன்? சாரி மிஸ்டர் ராஜதுரை. மானம் கெட்ட மாமா மூஞ்சி மோர கட்டை மாதிரி கூல் உட்கார். கூல் கூல். வணக்கம். நீங்க போங்க. டேய் தொர வாயில நொறடா. தொட. இதுதானே வாய தொடடா. இந்தா பணம். அதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏன் ஆட்டத்துக்கு 5 லட்சமா? நீ ஆடுறதுக்கு 5 லட்சம் இல்ல, அந்த சரவணை ஊரை விட்டு ஓடுறதுக்கு 5 லட்சம். டான்ஸ் முடிஞ்ச மறுநாள் ஊரு கூடி தேர் இழுப்பாங்க. அப்ப நீ சரவணன் பேர தெருவுக்கு இழுக்கணும். அது ஜாக்கெட்டை கிழிச்சுக்கிட்டு சரவணை என்ன கெடுத்துட்டான், சரவணை என்ன கெடுத்துட்டான்னு கதறிக்கிட்டு கும்பலுக்குள்ள ஓடியாரணும். அதே எதுக்கு ஜாக்கெட் கிழிச்சிட்டு ஓடணும்? நீங்க கொடுக்குற 5 லட்சம் ரூபாய்க்கு ஜாக்கெட் இல்லாமலே ஓடுவனே. இது நல்லா இருக்கே. Shut up. அப்ப புறப்பட்டு மச்சுக்கனா சரி, நல்லபடியா பண்ணு. அவன் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தானா சாரி. களத்துல சந்திப்போம். வர்றான். யார் நானு? ஏய், என்ன நடக்குது இங்க? தேனை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன்னு சரவண போன் பண்றான். இன்னும் 1 மணி நேரத்துல என் பையனுக்கும் தேன்மொழிக்கும் மலைக்கோயில கல்யாணம். எல்லாத்தையும் தூக்குங்கடா. அச்சதை போட வேண்டிய நேரத்துல மிக்சரா திங்கடா. கா 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 சாப்பிடு. வீரசிங்கா டென்ஷன் ஆகாதீங்க. ஏய், குடல ஊறுகிறீ, வாய் மூடு. கோபப்படுங்க முதல்ல, நீ போத்துற. வீரசிங்கா நான் சொல்ற கேளு. இப்போதைக்கு அமைதியாரு. நான் சொல்ற மாதிரி அந்த ஜிம்னாஸ்டிய வச்சு இந்த ஜிகினாசிரிய வச்சு ஜாக்கெட் சட்டியை தச்சு இங்க பார். வேளாங்காட்டு நிறைய வீரசிங்கண்ணா என்கிட்டயே வா. ஏத்துக்கடா எல்லாத்தையும். கேளுங்கடா. பங்காளி போன் வந்திருக்குது பங்காளி. டேய், இன்னும் 5 கிலோமீட்டர் தான் பாஸ் இருக்கு. சும்மா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு போன் பண்ணிட்டே இருக்காத. போன வேண்டாம் பங்காளி, மறுபடியும் போன. டேய், 4 கிலோமீட்டர் தான் பாஸ் இருக்கு. சும்மா சும்மா போன் பண்ணாத எருமை. போன வை. என்னடா பேசுறா? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் தான் தேன் பேசுறேன். மலை தேனா இல்ல கொம்பு தேனா? ச்சீ, இது செருப்பால அடிக்கும். என்னடா டேய், பின்னாடி வந்த வண்டியை காணா? நான் தான் சொன்னேன். சரவணன் கடத்திட்டான், எனக்கு தெரியும். நீ வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. முதலாளி நம்ம வண்டி அந்த டேய், நிக்குது. இங்க ஏன்டா வண்டியை நிறுத்திருக்கானுங்க? நிறுத்துறேன். வாங்க இறங்குங்க. வண்டி நிக்குது, ஆளுகளை காணா. சரவணன் தூக்கிட்டானா? என்னடா அவனுங்க? ஐயா பின்னாடி இருக்காங்க. எவன்டா சட்டை கலச்சது? குறுக்கலையே மிதி. மாடுகளா? ஏண்டா எவ்வளவு பெரிய மேட்டர் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட சீரியஸ் இல்லாம சீட் ஆடிட்டு இருக்கீங்க. பாஸ் வண்டி டீசல் அவன் நின்னு போச்சு பாஸ். நாங்க என்ன பண்றது? அதுக்காக நாங்க சும்மா இருக்கல. சம்பந்திமா வளையல வாங்கி மாடசாமி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு. அவன் சேரிக்கிட்ட அடகு வச்சு டீசல் வாங்கிட்டு வரான். அது வரைக்கும் என்ன பண்றது? சும்மா டைம் பாஸ். பக்கிகளா, டீஸ் இல்லாத வண்டியில கடத்தினதே தப்பு. இதுல வந்த சம்பந்திக்கிட்ட நகையை வேற வாங்கிருக்கீங்களா? டேய், உங்களை மாதிரி அடிகாலி நான் பார்த்ததே இல்ல. உன்ன மாதிரி வில்லனி நான் பார்த்ததே இல்லையா? மான மரியாதை போச்சு. நான் தான் சொன்னேன்ல 5 கிலோமீட்டர் தான் இருக்கு 3 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு. நீ கேட்கல. ஏண்டா அது இந்த மாதிரி டீசல் தீர்ந்து போனதான் சொன்னியா? எரும மாடு. பாஸ் சும்மா அடிக்கடி அடிக்காதீங்க. இது சரிப்பட்டு வராது. நாங்க வேலை ரிசைன் பண்றோம். வேண்டாம். ஏய், வாடா. யோ வீரசிங்கா, இருக்கிறவங்கள அனுப்பிச்சு விட்டியா? போயா. டேய் டேய், இரு வாடங்க வாடா. சோறு போட்ட முதலாளி 4 நல்ல வார்த்தை 2 நார வார்த்தை பேசத்தாண்ட செய்வாரு. நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அடி வாங்கிட்டு சோறுதீங்க. என்ன உன்னை மாதிரி ஒட்டக மேய்ச்சல் நினைச்சியா? தள்ளியா தாண்டவராயா? எனது துபாயில ஒட்டக மேச்சியா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போடி எங்கிட்டு போடி. எங்க என்ன கரடி குட்டி போய் டீசல் வாங்கிட்டு வாடா. நான் உன்ன மாதிரி மானம் கட்டவனா வாங்க முடியாது. நீ போய் வாங்கி. ஐயோ, நீ பண்ண டார்ச்சர்ல அவங்க என்ன அசிங்கப்படுத்துறாங்க. ஏன் எச்சோறு தின்றவனுங்களை நான் திட்டாம யாரு திட்டுவான்? யோ, யார பத்தி எச்ச சோறு தின்னவன? நான் லவ் பண்ணவளா நீ பொண்டாட்டி ஆக்கிருக்க. வாங்கடா. டேய், நீ யார சொல்ற? ஃபர்ஸ்டா செகண்டா? ரெண்டையும் தான்டா. அப்படின்னா நீ வெரி கிளீனர் தானா? டிரைவர் அவன். போலீஸ் என்ன மாப்பிள்ளை கெட்டப்ல வரான்? மாட்டுனடி. யார் சரவணன்? அந்த வீரசிங்கம். கதற விடுறேன். இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேர் தான் சார். என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல பொண்ணை கடத்துவாங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சார். இன்ஸ்பெக்டர், என்னை யாரும் கடத்தல. நான் தான் விருப்பப்பட்டு வந்தேன். என்னது விருப்பப்பட்டு வந்தியா? அது என்ன சரவணா இது? சார், என்ன கொடுமை சரவணான்னு கேளுங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், அவங்க அப்பப்ப ஃபேமிலி டூர் போவாங்க. அது நமக்கு எதுக்கு? ஜிகினாசிரி ஏன் கடத்தினாங்கன்னு கேளுங்க. டேய், என்ன புதுசு புதுசா களை விடுற? அதானே. ஹலோ, என்னது 24 வயசு பொண்ணோட டெட் பாடியா? ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போங்க. நாங்க அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துறோம். ஐயோ,
ஜிக்னாசிரியை கொண்டீங்களா? இந்த காம காட்டேரி தான் கொண்டு இருப்பா. நாங்க எதுக்குடா ஜிக்னாசிரியை கொல்லணும்? எங்களுக்கு வந்த தகவலின்படி உன் பையன் ராஜதுரையும் இந்த கல்யாணமும் சேர்ந்து இந்த ஊருக்கு ஆட வந்தா கொன்னுடுவான்னு மிரட்டி இருக்காங்க. இன்ஸ்பெக்டர், கல்யாணமும் என் பையனும் ஜிக்னாசிரி வீட்டுக்கு மிரட்டுறதுக்கு போகல. அப்புறம் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அவ ஜாக்கெட்டை கிழிக்க வச்சு சரவண மேல பழி போடுறதுக்கு. இதாங்க ஒரிஜினல் பிளான். அப்படி வாங்கடா வழிக்கு. இப்ப புரிஞ்சுதா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னை கெடுக்க எவனும் தேவையில்லை. இந்த வாய் போதும். இன்ஸ்பெக்டர், எங்க எல்லாரும் இவன் தான் கடத்தினா. என்னம்மா உன் பொண்ணு கடத்தலங்கறா, நீ கடத்தினாங்கற? யார் லூசு? என் பொண்ணு தாங்க லூசு. 100%. அம்மா அவன் தான் லூசு. சும்மா ரெடி. அது மட்டும் இல்லைங்க, வண்டிக்கு டீசல் போட பணம் இல்லைன்னு என் வளையல எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. முதல்ல வளையல வாங்கி கொடுங்க. அது ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியல சார். கிட்னாப் மேட்டர்லாம் கூட பரவாயில்ல சார். அந்த அக்கா வழியிலுக்காவது இவனுக்கு 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். ரொம்ப நன்றிப்பா. எல்லாரும் வண்டியில ஏறுங்க. பாருங்க, அவனை மட்டும் லாரியில ஏத்துங்க. எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? எல்லாரும் இறங்குங்க, உள்ள போங்க. ஏய் வந்துட்டாங்க மச்சான், எல்லாம் ஓகேல? டபுள் ஓகே மச்சி. வாங்க வாங்க. முகூர்த்தம் முடியறதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ள வாங்க. இது காவல் நிலையமா இல்ல கல்யாண மண்டபமா? நல்லா இருக்கா? துரசிங்கம் சார், அவர் இல்ல சார், வீரசிங்கம். ஓ மிஸ்டர் வீரசிங்கம் சார் வா. சார், அந்த சரவணன் தான் எல்லாத்துக்கும் காரணம். எக்ஸாக்ட்லி. ஆமா சரவணன் தான். முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் சும்மா தொண பேசிக்கிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அச்சதை போட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்ண. அச்சதையா? யாருக்கு? கீழே பாரியா. இந்தா மனசார வாழ்த்து. ரெடியா அர்ச்சதை? ஐயா சொல்றாருல, போடியா. சரி, யாரு பெத்த பிள்ளையோ நல்லது சரிங்க. நல்லா நல்லா. ஐயோ 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 ஐயோ, மலை சாஞ்சிருச்சே. அட கோமாளுக்கு பயலுக்கு பிறந்த ஏமாளி பயல. என்னடா அதெல்லாம்? இதுக்கெல்லாம் காரணம் நீதான் மாமா. எது நானா? அன்னைக்கு செல்ல மறந்துட்டேன்னு சொல்லி உள்ள போனேன்ல, அப்ப ஜிக்னாஸ்ரீய ஜில்லோன்னு பார்த்ததுல ஜமாய்ச்சிட்டேன். சரவணை மட்டும் இல்லன்னா எங்க கல்யாணம் நடந்திருக்காது. அதை விடுமா, இந்த வெட்டி பெருமை எல்லாம் எனக்கு பிடிக்காது. என்ன சொன்ன? சொன்ன மாதிரியே செஞ்சுட்டே சரவணா. இவனை கொல்லாம விட மாட்டேன். வீரசிங்கா, பதட்டப்படாம நான் சொல்றத கேளு. நீ உடனே உன் மாமாவுக்கு போன போடு. நான் 4 லட்சம் கூட்டிட்டு வரேன். 2 பேர்த்த உட்கார வச்சு பஞ்சாயத்தை பேசி முடிச்சிருவோம். பிஞ்ச செருப்பால. ஏண்டா, எனக்கு வேலைக்காரியை கட்டி வச்ச, என் பையனுக்கு ஆட்டக்காரியை கட்டி வச்சுட்ட, என் மாமனாருக்கு பஞ்சாயத்துக்காரியை கட்டி வைக்க போறியா? உன்னை கொல்லாம விட மாட்டேனா? நல்ல வேலை மோதிரம் உங்க அக்கா மாதிரி லூசா இல்ல. ஐயோ அக்கா, மாமா மோதிரம் போட்டுறாங்க. மோதிரம் தானே நான் போட்டேன். டேய், அது மாமா மோந்திரலடா, மச்சான் மோந்திரம். உக்காலுக்கு தெரியுமே. ஏன்பா சரவணா, ஆந்தாச்சி கையோட தாலியும் கட்டிடு. சித்தி என்ன சொத்தி? நீயா கோவப்படுவ, அப்புறம் சந்தோஷப்படுவ, 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துப்பீங்க, மறுபடியும் கோவப்படுவ, அப்புறம் உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவ. இதானே தெரியும் உனக்கு? நல்ல நாக்க புடிங்கிற மாதிரி கேளு, அப்பவாது புத்தி வருதான்னு பாப்போம். மாப்ள, இப்போ நான் சொல்றேன், என் பொண்ணுக்கு நீதான் மாப்ள. வாய் மூடு. அத்தை, அவளுக்கு 5 நிமிஷம் தான் டைம். நல்ல மூட்ல இருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு தாலி இருக்கு. இப்ப கட்டுறதுன்னா கட்டுறேன், இல்ல நிறைய கட்டுறேன். இருக்கு மாப்ள. 5 நிமிஷம் தான் இருப்பாராண்டி. இல்ல மூட்ல இருக்காராண்டி. ஓகே சொல்லுடி, சீக்கிரம் சொல்லு. கட்டுவ ஏமாந்தா தாலியை கட்டுவ. ஐயோ, காப்பாத்துங்க அகோரி. தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கேன். இங்க யோ சாமியாரே, உன்னதான் தேடிட்டு இருக்கேன். நானும் ஒன்னதாட தேடிட்டு இருந்தேன். அந்த வீரசிங்கம் என்ன கொண்டு போய் வச்சு மொத்துன்னு மொத்தி இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஏதோ சொல்லிய பொறுக்கி இன்னைக்கு கடையை போட்டிருக்கேன். அதுல கட்டைய போடலான்னு வந்திருக்கியா நீ? யோ பாம்பு புத்து தலையா, எனக்கு இப்ப என் ஃபாத்திமா வந்தாகணும். ஐயோ டேய், ஆரம்பத்துல என்ன பார்த்து பயந்துட்டு இருந்தா, இப்ப முடி எடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? இருப்பாண்ட. டேய், அந்த ஃபாத்திமா வர வைக்கிறதுக்கு என்ன சாம்பிராணி? அரணிமாக் சாம்பிராணி கொண்டா. இந்தாங்க. வருவா இப்ப பாரு. அகம் பிரம்மாஸ்மி. யோ கண்ணெல்லாம் எரியுதியா? என்னத்தையா போட்டு தொலைச்ச? சபாஷ் ஃபாத்திமா, பரவாயில்லையே, இந்த வாட்டி தேன்மொழி ரூபத்திலே வந்துட்ட. ஆவியிலே நீ தான் பெஸ்ட். வெரி குட். ஃபாத்திமா, உன் கூட வேணாலும் நான் வாழ்ந்துருவேன், ஈஸி. ஆனா அந்த பிசாசு தேன்மொழி, ஐயோ பெரிய டார்ச்சர். நீ என்ன பண்ற, ஒரு வருஷம் இதே மாதிரி அவன் உடம்புக்குள்ள தங்கிடு. ஒரு தாலியை கட்டி ஒரு குழந்தைய பெற்றுருவோம். அதுக்கப்புறம் தேன்மொழி ஈஸியா சமாளிச்சிருவோம். டேய், இது வரைக்கும் நான் பேய காட்டி கொடுத்து தாண்டா பழக்கம். ஆனா நீ ஃபாத்திமா, உனக்கு டீல் ஓகேவா? அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்ல, என்னால ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இருக்க முடியாது. எங்களுக்குள்ள பேசி தீக்கணும். ஓடிப்போ. டேய், நீ தான சாம்பிராணி மாத்தி கொடுத்துட்டியாடா? இது ஃபாத்திமா இல்லையா, ஒரிஜினல் தேன்மொழி. ஓடிப்போ. போயிடுறேன். போயிட்டானே. ஃப்ராட். தேனு
இன்னொரு தடவை அந்த ஃபாத்திமாவை கூப்பிட்ட நீ திருப்பி பிரச்சனை பண்ணா நான் ஃபாத்திமாவை கூப்பிட்டுருவேன். டேய் ஆ. சரி ஏய், குழந்தை வேணும்னு சொன்னேன்ல, மூடு மாறிட்டா. என்ன மாதிரி இருக்கணுமா உன்ன மாதிரி இருக்கணுமா? ரொமான்ஸ் டைம்ல எதுக்கு வெப்பன்ஸ்? டேய் சத்தியமா உன்ன மாதிரி கிடையாது, என்ன மாதிரி. உன்ன